மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மிஸ்ரை ஆண்டு கொண்டிருந்த ஃபிரௌன் என்பவன் அவன் ஒரு கனவு ஒன்று காணுகின்றான். அந்த கனவு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலை ஒன்றை அவனுடைய அரசாட்சியை அளிப்பதை போன்று அவன் ஒரு கனவு காணுகின்றான். எனவே இந்த கனவு கொண்டான விளக்கத்தை அங்கு உள்ள அவர்களுடைய இடத்தில் உள்ள கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கோள் அவர்களை அழைத்து விளக்கம் கேட்கின்றார். அவர் கேட்கின்ற பொழுது அங்கு உள்ளவர்கள் தகவல் சொல்கின்றார்கள், இந்த பனி இஸ்ராயேலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பிறக்கப் போகின்றார். பிறக்கக்கூடிய அந்த மனிதர் தான் உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் அழித்து விடக்கூடியவர் என்பதாக அது இந்த கனவுக்கு விளக்கம் சொல்றார். இந்த கனவுக்கு இந்த விளக்கம் சொன்ன உடனே அந்த ஃபிரௌன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எனவே யாரெல்லாம் இந்த பனி இஸ்ராயேலில் குழந்தைகளாக யாரெல்லாம் பிறக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகின்றார். எனவே ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் அதாவது ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவரை பிடிக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் ஒரு உத்தரவு போடுகின்றார். எனவே யாரும் பனி இஸ்ராயேலில் இனி எந்த குழந்தை பிறந்தாலும் அவனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது என்று ஆண் குழந்தைகள் அது கத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு போக வேண்டும். பெண் பிள்ளைகள் இடத்துல அந்த காப்பகத்தில் அந்த பெண் பிள்ளைகள் அடைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் உத்தரவு போடுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள். பெற்றெடுத்ததற்கு பின்னால் அவர்கள் பார்க்கின்றார்கள் ஆண் குழந்தைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன செய்யறாங்கன்னா காவலாக இருக்கிறார். குழந்தை பிறந்துச்சு தெரிஞ்சா உடனே என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. எனவே அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயார் மிக ரகசியமாக அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். எடுத்ததற்கு பின்னால் ஆண் குழந்தை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்குகின்றார். இன்று ஓதிய வசனங்களை அந்த வரலாறுகளை எல்லாம் பதிவு செய்கிறார். வஹீனா இலா உம்மி மூசா அன் அத்லிஹி, நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம். என்ன வஹி அறிவித்தோம் என்று சொன்னால், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பலகையிலே வைத்து நீங்கள் நைல் நதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபல்கு நீங்கள் போட்டு விடுங்கள் என்பதாக நாம் சொன்னோம். உடனே இப்படி ஒரு தாயிடத்திலே ஒரு குழந்தையை நீங்க நைல் நதியில தூக்கி என்ன செஞ்சிருங்க, ஒரு பலகையில வச்சு போட்டிருக்க என்று சொன்னால் எந்த தாயும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வார்த்தை எல்லாம் சேர்த்து சொல்கிறான், லஹாதுக இலை, மீண்டும் அந்த மூசாவை உங்களின் பக்கம் நான் திரும்ப கொண்டு வருவோம் என்பதாக ஒரு வாக்குறுதியும் ரப்பல் ஆலமீன் சேர்த்து சொல்கிறார். எனவே அந்த வாக்குறுதி சொன்னதற்கு பின்னால் அவர்கள் மனம் நிம்மதி அடைந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை அந்த ஒரு பலகையில் வைத்து நைல் நதியிலே அவர்கள் விடுகின்றார்கள். அந்த நைல் நதியிலே அப்படியே மிதந்து கொண்டே போகின்றது. ஃபிரௌனுடைய மாளிகை வருகின்றது. ஃபிரௌனுடைய அந்த மாளிகையிலே ஃபிரௌனும் அவருடைய மனைவியார் ஆசியா அம்மையார் அவர்களும் அங்கே நைல் நதியினுடைய அந்த ஓரத்துல அந்த மாளிகைக்கு பக்கத்துல அந்த ஓரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களின் பக்கமாகவே அந்த பலகையில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்டே இங்கே வருகிறார். அங்கே வருகின்ற பொழுது அந்த குழந்தையை பார்க்கிறார். பார்த்த உடனே வகாலத் இம்ரஅத்து ஃபிரௌன் குர்ரத்து ஐனி லி வலக், அந்த குழந்தையை பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு. எனவே இவங்களுக்கு என்னது குழந்தை இல்லைங்க, அந்த குழந்தையை பார்த்தோன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, இந்த குழந்தையை பாருங்க, குர்ரத்து ஐனி லா தக்துலுஹு அஸா யன்ஃபஉனா, நீங்க இந்த குழந்தை என்ன செய்ய வேண்டாம், கொன்ற வேண்டாம், கொலை செய்து விட வேண்டாம். இந்த குழந்தை பார்க்கறதுக்கு என்ன அழகா இருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு புரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார். உடனே அவன் என்ன சொல்லுனா, உனக்கு வேணாது கண் குளிர்ச்சியாக கேட்டு எனக்குலாம் கண் குளிர்ச்சியா இல்லை. அதுக்குதான் விளக்கம் சொல்லுவாங்க, அந்த இடத்தில் அந்த ஃபிரௌன் எனக்கு கண் குளிர்ச்சி என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ் அந்த ஃபிரௌனுக்கு கூட என்ன செஞ்சிருப்பா, ஹிதாயத் அல்லாஹ் கொடுத்திருப்பான். எனவே அவர்கள் கண் குளிர்ச்சி என்று அவர்கள் சொன்னதினால் ஆசியா அம்மையார் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை
கொடுத்து சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு தருகின்றார். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்கிறார்கள்? ஆசியா அம்மையார் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். ஃபிரௌனும் வேற வழி இல்லாம சரி மனைவி ஆசைப்பட்டாங்க அப்படின்றதாவே எடுத்துக்கிறார். இருந்தாலும் அவனுடைய உள்ளுக்குள்ள ஒரு பையன் இருந்துகிட்டே இருக்கு, நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை கவுக்கக்கூடிய குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு அந்த பயத்தோட அந்த குழந்தை என்ன செய்யலாம்? அரண்மனையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய அரண்மனையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார்? வளர வைக்கின்றார். அப்போ அவர்கள் எடுத்து சென்றதற்கு பின்னால் அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள்? பாலூட்டுவதற்காக வேண்டி பாலூட்டி தாய்மார்களை அழைக்கின்றார்கள். அவர்கள் செவிலித்தாயில் வருகின்றார்கள். வந்து பாலூட்டுவதற்காக வருகின்ற பொழுது யாரிடத்திலும் என்ன செய்ய பால் குடிக்கவில்லை. கடைசியில யார் வருகிறார் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த சொந்த தாய். அவர்களே தாய் என்ன செய்கின்றார்கள்? அங்கே வருகின்ற பொழுது அவருடைய தாயிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் குடிக்கின்றார்கள். எனவே அதே போலதான் அல்லாஹ் சொன்னான், நான் மீண்டும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் அல்லவா, அதே போன்று உங்களுக்கு நான் மீண்டும் என்ன செய்திருக்கின்றேன்? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற குழந்தையை உங்களிடத்தில் திரும்ப நாம் ஒப்படைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்றை ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். எனவே அதற்கு பின்னால் நீண்ட ஒரு நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்கின்றார். அதற்கு பின்னால் மாளிகையில் வளர்கின்றார்கள். வளர்ந்ததற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல வாலிபர்களாக, நல்ல திடகாத்திரமான வாலிபர்களாக ஆகின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில் வந்து பனி இஸ்ரவேல் கிபித்தியாக்கள் என்று 2 பேர்கள், ஃபிரௌனுடைய ஒரு கூட்டம் ஒன்று, பனி இஸ்ரவேலுடைய கூட்டம் ஒன்று, அவர்களை எல்லாம் ஃபிரௌன் அடிமையாக வைத்திருந்தார்கள். எனவே அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நேரத்தில் அவர்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது 2 பேர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரில் ஒருவனும் அந்த ஃபிரௌனுடைய கிபித்தியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தை சார்ந்த ஒருவரும் 2 பேர்களும் சண்டையிட்டுக் கொள்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை சார்ந்தவர் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அழைக்கின்றார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்று அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுக்கிறாங்க. ஒரே ஒரு குத்து தான், கீழே வந்து ஆள் காலி. உடனே இவங்க பாக்குறாங்க, என்னடா ஒரே அடியில நம்ம அடிச்ச உடனே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது சைத்தானுடைய வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்க பாவம் பண்ணிட்டு தேடுறாங்க. தேடிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போயிடுறாங்க. மறுநாள் என்ன செய்யறாங்க? திரும்ப வர்றாங்க. மறுநாள் அதே போன்ற வெளியில வரும் பொழுது அதே போன்ற 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே போல வேற 2 பேர் சண்டை போடுறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமை சார்ந்த அந்த கூட்டத்தை சார்ந்த சொல்றாரு, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அப்போ அந்த நேரத்துல இன்னொருத்தர் தூரமாக இருந்த ஒரு மனிதன் சொல்றாரு, மூசாவே, நேற்று ஒருத்தர் கொலை செஞ்ச மாதிரி இன்னைக்கு நீ கொலை செய்ய போறியா என்று சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க? இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாங்க. போய்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதர் வருகின்றார். வந்து சொல்கின்றார், நீங்கள் நேற்று ஒரு மனிதரை அடிச்சது இறந்து போயிட்டார் அல்லவா, இது ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபிரௌன் என்ன செய்யறான்? ஆட்களை எல்லாம் விட்டு அந்த மூசா எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்க சொல்லி என்ன செய்யலாம்? அனுப்பிச்சு வச்சுட்டான். அப்ப இந்த ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தவர்களாக மதியன் தேசத்திற்கு, அந்த மிஸ்ரை விட்டு மதியன் தேசத்திற்கு செல்கின்றார்கள். அந்த மதியன் தேசத்திற்கு சென்ற வழியில் நடந்த நிகழ்வுகளும் இன்று ஓதிய வரலாற்றில் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். அங்கே சென்றார்கள். ஒரு கிணறு வருகின்றது. அந்த கிணத்துல என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா ஒரு பெரிய பாலாங்களை வச்சு மூடப்பட்டு இருக்கிறது. 2 பெண்கள் அங்கே நிற்கின்றார்கள், தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தண்ணி பிடிப்பதற்காக. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. அந்த பெண்கள் உதவி செய்யறதுக்காக என்ன செய்யறாங்க? அந்த பாறையை நோக்கி அந்த கிணறை திறந்து வைக்கிறாங்க. அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா தண்ணீரை பிடித்துக் கொள்கிறார்கள். தண்ணீரை பிடித்துக் கொண்டு அந்த தண்ணீரை பிடித்து வந்து அவர்கள் என்ன சென்றார்கள். சென்றதற்கு பின்னால் அவருடைய தந்தையிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர் பார்த்து ரொம்ப கவியான சக்தியான மனிதர், பெரிய பாரியத்தான் தூக்கி வச்சுட்டாரு. தூக்கி வச்சு என்ன செய்யறாரு? தண்ணி எங்களுக்கு திறந்து கொடுத்தாரு, நாங்க தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு உடனே அவருடைய தந்தை வேறு யாரும் இல்லை, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவரை நீங்க என்ன செய்ய அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த 2 சகோதரிகள்ல 2 பெண்கள்ல ஒருவர்கள் என்ன செய்யறாங்க? போறாங்க. போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்போது அந்த நிகழ்வுகள் நிறைய ஒரு நீண்ட ஒரு சம்பவம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். நடந்த நிகழ்வுகள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எடுத்து சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, நீ என்ன செய்ய வேணாம், கவலைப்பட வேணாம்,
அப்படின்னு என்ன செய்ய ஆறுதல் வார்த்தையா சொல்றான்னு சொல்லிட்டு என்னுடைய மகனை வந்து உங்களுக்கு திருமணம் செய்யலான்னு இருக்க அப்படின்னு சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்கிறார். முடிச்சைக்கும் போது விஷயம் சொன்னாங்க, இதற்கு மகன் நீங்க கொடுக்கணுமே அப்படின்னு. என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. 8 வருஷம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்கு வேலை செய்யணும். என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை தான். எனவே 8 வருஷம் நீங்கள் மகனுக்கு பகரமாக 8 வருஷம் நீங்க ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பரவாயில்லை 8 வருஷம் சொன்னதை 10 வருஷமா என்ன செஞ்சாங்க? ஆடு மேய்ச்சாங்க. எதுக்கு? மகனுக்காக. 10 வருஷம் அவர்கள் ஆடு மேய்ந்ததற்கு பின்னால் என்ன செய்யறாங்க? தன்னுடைய சொந்த ஊருக்கு மிஸ்ருக்கு திரும்ப போவதற்காண்டி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அவர்கள் செல்கின்ற வழியில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபித்துவத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தூரிசனா மலையிலே வைத்து ரப்பல் ஆலமீன் தருகின்றார். நுபுவத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டதற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஃபிரௌனை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள். ஃபிரௌனிடத்தில் ஏகத்துவத்தை கலிமாவை எடுத்து வைக்கின்றார்கள். அந்த ஃபிரௌன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் மறுக்கின்றான். அதோடு மட்டுமல்ல, கிண்டல் நக்கல் செய்கின்றான். என்ன அத்தனை இலாஹி மூசா, என்னப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ்வுடைய வானத்தில் இருக்காங்க, காரூன் நீ ஒரு படிக்கட்டு போடு, நான் மேல போய் என்ன செஞ்சிடறேன், அந்த மூசாவுடைய ரப்பை நான் கொலை செஞ்சுட்டு வந்துடுறேன் என்றெல்லாம் ஒரு கிண்டல் நக்கல் எல்லாம் என்ன செய்தாங்க. அந்த பேசிய அந்த வரலாறு எல்லாம் இன்று ஓதிய வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். எனவே இப்படி இந்த வரலாறுகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நமக்கு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 2 விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் எவ்வளவுதான் சூழ்ச்சி செய்தாலும் சரி, அவன் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தான் அப்படின்னு சொன்னா 10,000 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறான். இவ்வளவு குழந்தைகளை கொலை செய்தும் கூட என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அந்த ஃபிரௌனால அந்த குழந்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்ய ஒன்றுமே பண்ண முடியல. இது எல்லாம் பண்ணனானே அல்லாஹ் யார் விரோதியாக எதிரியாக இருந்தானோ அவனுடைய வீட்டில வச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வளர்க்க வச்சான். அப்ப எவ்வளவு பெரிய அந்த திட்டம், நீ எவ்வளவுதான் ஒரு மனுஷன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய திட்டங்கள் போட்டாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய எவ்வளவு திட்டம் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடும் ரப்பனுடைய திட்டத்திற்கு முன்பாக. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாறு எல்லாம் சொல்லுகின்றார். நீ எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிடலாம் நீ நினைச்ச, உன்னுடைய ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்ச, எந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்று நினைச்சாயோ அந்த குழந்தையை உன்னுடைய இடத்துல உன்னுடைய வீட்டில் வச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்த்து காட்டிய அல்லாஹ்வுடைய ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்துகின்றார். எனவே ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் வருகிறது என்று சொன்னால், கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால், துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் எதற்கும் நீங்கள் தவற வேண்டாம். அல்லாஹ் ஒரு திட்டத்தை போடுவான். உனக்கு எதிராக சூழ்ச்சியாளர்கள் எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் அந்த சூழ்ச்சிக்கு மேல் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னார். உண்மைக்கு நீங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்னா யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, அத்தனை சூழ்ச்சிகளும் அல்லாஹ் தவிடுபடியாக ஆக்கி அல்லாஹ் ஒரு சூழ்ச்சி செய்தால் அவர் சிறந்த சூழ்ச்சிக்காரன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அதை யாராலும் வெல்ல முடியாது என்பதைத்தான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றார். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு விஷயத்தை சொல்லுகின்றார். ஒரு சோதனையின் பொழுது, கஷ்டத்தின் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் பொறுமையாக இருந்தால் பின்னால் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு என்ன செய்வார்? அதை விட சிறந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தருவான். அந்த சோதனைகளை நீக்கி மீண்டும் உங்களுக்கு சுகத்தை உங்களுக்கு தருவான், நிம்மதி உங்களுக்கு தருவான் என்பதை அல்லாஹ் இந்த வரலாறு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் நினைத்தார்கள், பயந்தார்கள். என்னது குழந்தையாக கொலை செஞ்சிருவாங்களோ, ஏதாவது ஆகிடுமோ என்று பயந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், மீண்டும் இந்த குழந்தை ஒரு இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறன்னு சொன்னான். அதே போல கொண்டு வந்து சேர்த்தான். அதே போலதான் இன்று ஓதி அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து செல்கின்ற பொழுது இன்னல்லதி ஃபர்ல அலைக்கல் குர்ஆன லவாதுக இலா மஆத், அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் மக்காவில் இருந்து திரும்ப மதீனாவிற்கு செல்கிறீர்கள். செல்கின்ற பொழுது மக்காவை பார்த்துக்கிட்டே போறாங்க, அழுதுகிட்டே போறாங்க. நம்முடைய சொந்த ஊரு, பிறந்த ஊரு, இந்த ஊரை விட்டு நாம் என்ன செய்யறோம்? வேற வழியில் நாம் என்ன செய்யறோம்? வினையாகி போகின்றோம்.
அல்லாஹ்வுடைய பிரியமான அந்த ஊரை விட்டு நான் வெளியேறி செல்கின்றேன் என்று செல்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க கவலைப்படாதீங்க, மீண்டும் இந்த மக்காவுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொன்னான். அதே போல 8 வருடங்களுக்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் மக்காவிற்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீண்டும் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளே அவர்கள் உள்ளே செல்கின்றார்கள். ஆட்சி அதிகாரத்தோடு அவர்கள் மக்காவை கைப்பற்றியவர்களாக ஆட்சி அதிகாரத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள். அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதி மீண்டும் நிறைவேறுகிறது அல்லவா. எனவே அதே போன்றுதான் உங்களுக்கு ஒரு சோதனைகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அதை நீக்கி உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு சுகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓதிய வசனங்களின் மூலமாக ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய படிப்பினைகள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒப்படைத்தோம் என்று சொன்னால் வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்க ஒப்படைங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதற்கு பொறுப்பாளனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகிவிடுகிறான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோடு முழுமையாக நம்பிக்கை உள்ளவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன்.